ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். 5/10/2024 புரட்டாசி மாதம் 19வது நாள் 3வது சனிக்கிழமை அன்று 3வது நவராத்திரி பூஜை ஆரம்பமாகுது. இதுவே ஒரு விசேஷமானது தான். ஏன்னா 3வது சனிக்கிழமையும் வருது, அது கூட 3வது நாள் நவராத்திரி பூஜையும் வர்றதுனால இதுவே ஒரு பெரிய சிறப்பம்சம் உடையதாக இருக்குது. நிறைய பேர் புரட்டாசி விரதம் கடைப்பிடிக்கிறவங்க கொலு பூஜை பண்ணலாமா அப்படிங்கிற சந்தேகங்கள் நிறையா இருக்கும். அதை பற்றின பதிவு தான் இது. அது கூட எப்படி எளிய முறையில் 3வது நாள் பூஜையை சிறப்பாக பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட போகிற மோர் வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நவராத்திரி பூஜையை பண்ணுறவங்க புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. காலையில் நீங்கள் எப்பவும் போல் புரட்டாசி மாத சனிக்கிழமை விரத பூஜையை முடிச்சிருங்க. அதுக்கு மேலே மாலை நேரத்தில் அம்மன் வழிபாடை நீங்கள் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ஒரு பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் கொலு வச்சுருக்கவங்க காலையில், அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜையை முடித்து சாமிக்கு நெய்வேத்தியமாக பழங்களை படைத்து நீங்கள் வேண்டிக்கலாம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ண முடியல அப்படின்னாலும் காலையில் 7:45 8:45 நல்ல நேரம் இருக்குது, அப்போ பண்ணிக்கலாம். அது அப்பவும் முடியல அப்படின்னா 10:45 11:45 காலையில் நல்ல நேரம் இருக்குது, அந்த டைமில் பண்ணி முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மாலை நேரம் பூஜை 5 மணியிலிருந்து நைட்டு 9:30 பண்ணி முடிச்சுக்கலாம். கொலு வைக்காதவங்க மாலை நேரம் பூஜை 5 மணிலேருந்து நைட்டு 9:30 நீங்கள் பூஜையை முடிச்சுக்கலாம். நாளைக்கு நவராத்திரி நாளோட 3வது நாள், அதாவது துர்க்கை அம்மனை 3 நாள் வழிபடுறதுல கடைசி நாள் யாரை நினைத்து வழிபடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனை கருதி வழிபடுவோம். ஒரு 4 வயது சிறுமியை கல்யாணி வேடத்தில் பூஜனை செய்வோம். அதாவது வாராகி அம்மனை கல்யாணி வேடத்தில் நம்ம பூஜை செய்ய போகிறோம். கோலம் என்ன கோலம் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலர்களை கொண்டு, வாசனை மலர்களை கொண்டு கோலம் போட்டு பூஜை செய்யலாம். என்ன பூக்கள் வைக்கணும், அம்மனுக்கு என்ன பூக்களால் அலங்காரம் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா செண்பக மொட்டுக்கள், அப்படி அதுக்கப்புறம் சிவப்பு செம்பருத்தி பூ இருக்கும் இல்லையா, அந்த பூவை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சம்பங்கி பூவை வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். என்ன இலையை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி இலையை சாமிக்கு படைக்கலாம். நெய்வேத்தியம் சாமிக்கு வைக்க போகிற பிரசாதம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை பொங்கல், சுண்டல் வகையில் காராமணி சுண்டல், இதை படைக்கலாம். பழம் வகைகளில் என்ன படைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழம் படைக்கலாம். அம்மனுக்கு உகந்த நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல நிற ஆடையை அம்மனுக்கு சாத்தி வழிபாடு பண்ணலாம். இல்லை வரவங்களுக்கு தாம்பூல தட்டில் நீல நிற பொருட்களை வழங்கி வழிபாடு பண்ணுறது சிறப்பம்சமாக இருக்கும். நாளைக்கு வழிபடுறதுனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாராகி அம்மன் என்ன மாதிரி பலன்கள் நம்மளுக்கு அள்ளி கொடுப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது பகைவர்கள் இருந்தாங்களா, இல்லை நம்மளுக்கு யாராவது கெட்டது நினைக்கணும்னு நினைக்கிறாங்களா, அவங்கக்கிட்ட இருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு வழங்கி நம்மளுக்கு தைரியம், வெற்றி பாதையை வகுத்து கொடுக்கறது வாராகி அம்மன் வழிபாடு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லதாகவே நடக்கும். தீயதை நீக்கி நல்ல வழியில் நம்மளை நல்ல வழியை அமைத்து கொடுப்பாங்க அம்மன். அதனால் நாளைக்கு 4வது நாள் பூஜை அப்போ சக்கரை பொங்கல் இந்த மாதிரி நெய்வேத்தியங்களால் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் கிழங்கு வகைகள், அதாவது சர்க்கரை கிழங்கு இந்த மாதிரி வேக வைத்து அம்மனுக்கு படைத்தாலே நல்லது நடக்கும். மனமுருகி வேண்டுனா அம்மன் கண்டிப்பாக நீங்கள் வேண்டுற பலன்களை கொடுப்பாங்க. முக்கியமாக கெட்டது நம்மளுக்கு வியாபாரத்தில் நஷ்டம் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அம்மனை மனமுருகி வேண்டிங்கனாலே நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு பூஜை செய்யும்போது ஒரு பக்கத்தில் இருக்க கல்யாணம் ஆனவங்க அவங்கள கூப்பிட்டு வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா 1 இல்லைன்னா 3 இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூப்பிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் சிறப்பு வாய்ந்த பலன்களை அம்மன் தருவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் நீங்கள் பிரசாதம் நெய்வேத்தியம் எல்லாம் கொடுத்து நீங்கள்
வந்து வழிபாடு செய்கிறவங்களுக்கும் மன நிம்மதியை கொடுக்கும், நம்மளுக்கும் வந்து மன நிம்மதியை கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று வாங்கி நீங்கள் வந்து அன்பளிப்பு மாதிரி கொடுக்குறது வந்து ரொம்பவே விசேஷமானது இன்றைக்கி. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி ஒரு அன்னதானம் இந்த மாதிரி உங்களால் செய்ய முடிஞ்ச ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டு அன்னதானமோ இல்லை உங்ககிட்ட ஹெல்ப்பு அப்படின்னு சொல்லி உதவின்னு கேட்குறவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு உதவி நீங்கள் மறக்காமல் செய்யுங்க. அந்த அம்மனோட அருள் வந்து நம்மளுக்கு பூர்ணமாக கிடைக்கும். வழிபாடு முறைகள் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். கொலு வச்சு சாமி கும்பிட முடியாமல் இருக்கவங்க வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவை நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் அந்த லிங்க்கை கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பாடல்கள் பாடுறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். பாடல்கள் வந்து அபிராமி அந்தாதியாக இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு பாடல் எதுவும் தெரியல அப்படிங்கிறதுனால நான் சொல்கிற மந்திரம் வந்து நீங்கள் ஜபிச்சு பூஜை பண்ணாலே வந்து நல்ல பலன் கிடைக்கும். இன்றைக்கி வந்து ஒரு மந்திரம் நான் சொல்கிறேன், அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து அதை பார்த்து நீங்கள் படித்து சாமி வழிபாடு பண்ணுங்கள். ஓம் நம வாராகி தாயே போற்றி, ஓம் நம சக்தி தாயே போற்றி, ஓம் நம ஜெகத் ஜனனி தாயே போற்றி, ஓம் நம ஆதி வாராகி தாயே போற்றி, ஓம் நம வாக் வாராகி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் 11 முறை சொல்லலாம், இல்லை 21 முறை சொல்லலாம், 108 முறை கூட நீங்கள் சொல்லி வந்திருக்கவங்களையும் சொல்ல சொல்லி நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணி பூஜையை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வேண்டுறது வந்து நல்லபடியாக நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட போகிற அடுத்தடுத்து நவராத்திரி பூஜையான வீடியோவாக இருக்கட்டும், நான் என்ன வீடியோ போடுறேனோ அதுக்கு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ.